வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. ஈரானை தாக்கிய அமெரிக்காவிற்கு எதிராக பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாக மாறியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானினுடைய முக்கிய அணு இயக்க தளங்களை குண்டுவீச்சு மூலம் தாக்கியிருக்கின்றது. இது மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டத்தை கடுமையாக்கியுள்ள நிலையில் இது தொடர்பிலே பாகிஸ்தான் தன்னுடைய அதிகாரபூர்வமான அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றது. இந்நிலையில் குறித்த தாக்குதல்கள் அந்த நாட்டு சட்டங்களை மீறுவதாகவும் ஐநா ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு தன்னைத்தானே பாதுகாக்கும் உரிமை இருக்கின்றது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த தாக்குதல்களின் தாக்கம் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இது மிக கவலைக்கிடமானது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு ஒரு விசித்திரமான நடவடிக்கையை ட்ரம்பை 2026 அமைதிக்கான நோபல் பரிசுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் பேரழிவு விளைவுகள் குறித்து கட்டார் அச்சம் தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரானிய அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்க தாக்குதல் நடாத்தியதை தொடர்ந்து மத்திய கிழக்கிலும் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. இதனை குறிப்பிட்டு மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளத்தின் புரவலரான கட்டார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் பேரழிவுகள் விளைவுகள் ஏற்படும் என அஞ்சுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதொடர்பிலே வெளி உறவுத்துறை அமைச்சகம் அறிக்கையொன்றையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் பிராந்திய தற்போதைய ஆபத்தான அதிகரிப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் அனைத்து தரப்பினரும் ஞானம் கட்டுப்பாடு மற்றும் அதிகரிப்பை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்திவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தையும் கட்டார் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே போரானது இவ்வாறு அதிகரித்து வருகின்ற நிலையில் இப்போது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது என ஸ்டாமரும் டொனால்ட் ட்ரம்பும் உறுதியாக தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடிய போது குறித்த விடயம் பற்றி தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதன்போது இரு தலைவர்களும் மத்திய கிழக்கின் தற்போதைய மோசமான நிலைமை குறித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தால் சர்வதேச பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்து ஏற்படும் எனவும் இருவரும் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அமெரிக்காவின் சுமார் 125 எண்ணிக்கையிலான B-2 விமானங்கள் ஈரானின் முக்கிய 3 அணுசக்தி தளங்களை நேற்று தாக்கியிருந்தன. மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டத்தின் அச்சுறுத்தல்களை குறைக்க டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட குறித்த நடவடிக்கை தொடர்பிலே டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் ஸ்டாமரும் உரையாடியிருக்கின்றார்கள். இதற்கு மத்தியில் ஈரானை அணு ஆயுதத்தை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது எனவும் இருவரும் தீர்மானத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த போர் நிறுத்தத்திற்கு நிரந்தர தீர்வினை விரைவில் பெற்றுத்தர ஈரான் விரைவிலே பேச்சுவார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இதன்போது ஆணித்தரமாக தெரிவித்திருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்சமயம் 3ஆம் உலகப் போருக்கு நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன எனவும் அண்மை காலமாக சர்வதேச நாடுகளுக்கு இடையே எழுந்த மோதல்கள் உலகத்தை 3ஆம் உலகப் போருக்கு இழுத்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், இஸ்ரேல் போன்ற வலிமை மிகுந்த நாடுகள் தாக்குதல்களை மாறி மாறி நடத்தி வருகின்ற நிலையில் பல புதிய சக்திகளும் நேரடியாக களமிறங்கி இருக்கின்றார்கள். வான்வழி தாக்குதல்களும் நில வழி படை எடுப்புகளும் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்திலே இயங்கும் ஆயுத தாக்குதல்களும் உலகத்திலே தற்சமயம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார்கள். போரின் தாக்கம் சர்வதேச வர்த்தகத்தையும் எண்ணெய் விநியோகத்தையும் கடுமையாக பாதித்து பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த நிலைக்கு தீர்வு காணும் முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாகவும் 3ஆம் உலகப் போர் என்பது ஒரு யூகமல்ல, நிஜமாகவே ஏற்படக்கூடிய அச்சமாக மாறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கையில் தற்சமயம் ஈரான் அமெரிக்காவினுடைய கடும் மோதலால் பதிலடி அச்சத்தால் உலக நாடுகளும் அச்சத்தில் ஆழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஈரானுக்கு இடையில் வலுக்கு மோதல் காரணமாக நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக
கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷாகினிடம் இருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி அழைப்பு சென்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அழைப்பின் போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் தொடர்பிலே மசூத் பெஷான் பிரதமர் மோடிக்கு விளக்கம் அளித்திருப்பதாகவும் இந்திய வெளி உறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது. இதனுடன் முன்னோக்கி செல்வதற்கான வழி, பதற்றத்தை குறைத்தல், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றின் உடனடி அவசியத்தையும் மோடி வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு பிராந்திய அனுமதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மையையும் விரைவாக மீட்டெடுப்பதற்கு இந்தியாவினுடைய ஆதரவை மோடி வலியுறுத்தியிருப்பதாக இந்திய அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஈரானின் முக்கிய 3 சக்தி தளங்களான ஈரான் ஃபெர்டோ, இஸ்பாஹல் மற்றும் நடான்ஸ் ஆகியவற்றின் மீது இன்று காலை அமெரிக்க தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இடத்தில் போர் பதற்றமும் அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையிலேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரானிய ஜனாதிபதி இருவரும் தொடர்பு கொண்டு அது பற்றிய கலந்துரையாடலில் மேற்கொண்டு வந்திருக்கின்றமையும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இது இவ்வாறு இருக்கையில் இப்போது மீண்டும் இந்த போர் பதற்றத்திற்கான அதிகரிப்புகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஹர்மூஸ் நீர்நிலையை மூட வேண்டும் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியிருக்கின்றார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதல் நடாத்தியதை அடுத்து ஹர்மூஸ் நீரினை மூடுவதற்கு ஈரானானது அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றது. கச்சா எண்ணெய் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பை கொண்டுள்ள ஹர்மூஸ் நீரிணையை மூடுவதற்கு நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரானினுடைய பிரபலமான செய்தி தளம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இதனிடையே மார்க்கோ ரூபியோ சீனாவிடமும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈரான் ஹார்மூஸ் நீர்நிலையை மூடினால் அந்நாடு மேற்கொள்ளும் மற்றொரு பயங்கரமான தவறாக அது இருக்கும். அது நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் வாஷிங்டன் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரினுடைய கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. முன்னதாக 14 பதுங்குகுழி குண்டுகள், 24 டோமாஹாக் ஏவுகணைகள் மற்றும் 125க்கும் மேற்பட்ட இராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானினுடைய முக்கிய அணுசக்தி தளங்களை தாம் அழித்து விட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமை கோரியிருக்கின்றார்கள். எனினும் இந்த தாக்குதலினுடைய பின் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்று ஈரானுடைய வெளி உறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமையும் கூறப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஈரானினுடைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜோர்டானில் அம்மானில் இருந்து இந்தியாவிற்கும் புதுடில்லிக்கும் இயங்கப்படும் ஏர் இந்தியா விமானங்களில் இலங்கை பயணிகளுக்கு பயணிக்க விரும்புவோருக்கு குறைந்த எண்ணிக்கையிலான இருக்கைகளை வழங்க இந்திய அரசானது தற்சமயம் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இந்த தகவலை இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகமானது அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானை கைப்பற்றுவதற்கான தங்களுடைய திட்டத்தை மனம் திறந்து தெரிவித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கிற்குரிய பேராபத்தாக மாறி வரும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அதிரடி தீர்மானத்தையும் எடுத்து மிக முக்கியமானதொரு பிரச்சினையை உருவாக்குவதற்கு வழிவகுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் எனவும் உலக நாடுகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.